வெளிநாட்டில் வசித்து வந்த முன்னாள் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜாயக்கொடி இன்று நாடு திரும்பினார். இன்று பிற்பகல் 2 மணியளவில் நாட்டுக்கு வருகை தந்த பிரசாந்த் ஜாயக்கொடி கடமைகளை முன்னெடுக்கும் போது தனக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். 1 வருடமும் 7 மாதங்களின் பின்னர் அவர் இலங்கைக்கு வந்துள்ளார். இறுதி நேரத்தில் மிக மோசமான விதத்தில் அழுத்தங்கள் விடுக்கப்பட்டன. அவர்களுக்கு வேண்டிய விதத்தில் ஊடக அறிக்கைகளை வெளியிடுமாறு கூறினர். அதனை செய்யாமையினால் என்னை அங்கும் இங்கும் இடமாற்றினர். இறுதியில் என்னை ரத்தினபுரிக்கு அனுப்பினர். ரத்தினபுரியில் நடைபெற்ற சட்டவிரோதமான களியாட்ட விடுதிகள் அரசியல்வாதிகளினால் போலீசாருக்கு விடுக்கப்பட்ட அழுத்தங்களை முற்றாக நீக்குவதற்கு நான் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டேன். அதன் இறுதி விளைவாக எனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. அதன் பின்னரே ஆஸ்திரேலியாவுக்கு சென்றேன். அங்கும் ஓரிடத்தில் அல்ல, பல இடங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. குறிப்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் அவருடன் இருந்தவர்களுமே என்னை நாட்டிலிருந்து விரட்ட அல்ல என்னை மௌனமாக்க முயற்சி செய்தனர். அதன் காரணமாகவே நாட்டை விட்டு செல்ல வேண்டி ஏற்பட்டது.